பொது தமிழ்லேருந்து ஸ்பீடா ஒரு 100 கொஸ்டின் ரிவிஷன் பார்க்கலாம். முதல் கேள்வி, ஓமை தொடர் உணர்த்தும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. உள்ளங்கை நெல்லிக்கனி போல. விடை, வெளிப்படைத்தன்மை. வெளிப்படைத்தன்மை. சிலை மேல் எழுத்து போல இப்பழமொழி விளக்கும் பொருளை தேர்ந்தெடுக. விடை, நிலைத்து நிற்கும். நிலைத்து நிற்கும். ஒயிலாட்டத்தில் இரு வரிசையில் நின்று ஆடுகின்றனர். இத்தொடரின் செயற்பாட்டு வினைத்தொடர் எது? விடை, ஒயிலாட்டம் இரு வரிசையில் நின்று ஆடப்படுகிறது. ஆப்ஷன் இ. மாலதி மாலையை தொடுத்தால். இது எவ்வகை வாக்கியம்? செய்வினை வாக்கியம். இலக்கண குறிப்பறிதல் சால சிறந்தது. தொடரின் வகையை அறிக. விடை, உரிச்சொல் தொடர். பெயர் சொற்களை பொருத்துக. விடை பாருங்க. மல்லிகை பொருள் பெயர், பள்ளி இடப்பெயர், கிளை சினப்பெயர், இனிமை பண்பு பெயர். சோ விடை வந்து ஆப்ஷன் ஏ. பொருத்தமற்ற பெயர் சொற்களை எடுத்து எழுதுக. விடை பாருங்க. காலப்பெயர் செம்மைன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது பண்பு பெயர் ஆண்டுன்னு கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே பெயர் சொற்கள் கிடையாது. அதனால விடை வந்து ஆப்ஷன் ஏ, ஆ மற்றும் இ. கேள் என்னும் வேறு சொல்லின் வினையெச்சத்தை தேர்ந்தெடுக. கேட்டு. தணிந்தது என்ற சொல்லின் வேறு சொல்லை எடுத்து எழுதுக. தனி. தருக என்ற சொல்லின் வேறு சொல்லை கண்டறிந்து எழுதுக. தா. சோ ஓரெழுத்து ஒரு மொழிக்கு உரிய பொருளை கண்டறிந்து எழுதுக. மதில். சோனா ஓரெழுத்து ஒரு மொழி பார்த்தீங்கன்னா மதில். மா என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்கு உரிய பொருளை கண்டறிந்து எழுதுக. பெரிய. மா ஓரெழுத்து ஒரு மொழி பார்த்தீங்கன்னா பெரிய. பறவை இச்சொல்லுக்குரிய பொருளை கண்டறிந்து எழுதுக. கடல். ரா வித்தியாசம் பார்த்துக்கங்க. பறவை கடல். மரபு பிழைகள் அற்ற தொடரை குறிப்பிடுக. பூகை குளரும். பூகை குளரும். சந்து பிழையற்ற தொடரை கண்டறிக. வேலை வாய்ப்புகளில் கணிசமான மாற்றங்களை செயற்கை நுண்ணறிவு கொண்டு வரப்போகிறது. ஆப்ஷன் இ. குற்றியலுகரம் அடிப்படையில் பொருந்தா சொல் கண்டறிக. பசு. குற்றியலுகரம் அடிப்படையில் பொருந்தா சொல் பசு. பொருந்தா சொல்லை கண்டறிக. இசைவு. இசைவு. பொறுத்துக கொடுத்திருக்காங்க. விடை பாருங்க. சோறு உண்டான், பால் பருகினான், பழம் தின்றான், நீர் குடித்தான். விடை ஆப்ஷன் இ. செல்வ செவிலி இலக்கண குறிப்பு தருக. விடை, உருவகம். பண்டை காலத்தில் யோகம் பயின்று அறிவு நிரம்பியவர்கள் யார்? சித்தர்கள். உழவர் பாட்டு என்று அழைக்கப்படும் நாட்டுப்புற பாட்டு எது? பள்ளுப்பாட்டு. உழவர் பாட்டு என்று அழைக்கப்படும் நாட்டுப்புற பாட்டு பள்ளுப்பாட்டு. வரதன் என்ற இயற்பெயரை கொண்டவர் யார்? காளமேக புலவர். வரதன் என்ற இயற்பெயரை கொண்டவர் காளமேக புலவர். மரமும் பழைய குடையும் ஆசிரியர் யார்? அழகிய சொக்கநாத புலவர். அழகிய சொக்கநாத புலவர். நீல பொய்கையின் மிதந்திடும் தங்கத் தோணிகள் இக்கூற்று யாருடையது? அர்ஜுனன். நீல பொய்கையின் மிதந்திடும் தங்கத் தோணிகள் இக்கூற்று யாருடையது? அர்ஜுனன். உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம்தான் பெரிய புராணம் என்று கூறியவர் யார்? திரு வி. கல்யாண சுந்தரனார். சரியான கூற்றுகளை தேர்வு செய்க. இளங்கோவடிகள் 4 பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுல எது சரி? விடை பார்த்தீங்கன்னா அனைத்தும் சரி. அது என்னன்னா, இளங்கோவடிகள் சேர மரபை சார்ந்தவர், சிலப்பதிகாரத்தை இயற்றியவர், அடிகள் நீரே அருள்க என்று கூற்றுக்குரியவர், நாட்டுடும் யாமோர் பாட்டுரை செய்யுள் என்று கூறியவர். சோ விடை ஆப்ஷன் ஏ. கூற்று 1, 2 கொடுத்திருக்காங்க. இதுல எது சரின்னு பார்க்கணும். சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்படுகின்றன. சிலப்பதிகாரம் மணிமேகலை ஆகிய இரண்டுமே 30 காதைகளை கொண்டுள்ளனன்னு கொடுத்திருக்காங்க. இரண்டுமே சரி. ஆப்ஷன் இ. வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமப்போல் செய்ய திருக்குறள் உணர்த்தும் கருத்து என்ன? நேர்மை. கூற்று 1, ஏர் எழுபது 15 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. கூற்று 2, ஏர் எழுபதை பாடியவர் கம்பர். விடை, கூற்று 2 மட்டும் சரி. யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் என்று புகழ்ந்து கூறியவர் யார்? பாரதியார்.
மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன். இப்பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் எது? விடை மூதுரை. பொறுத்துக கொடுத்திருக்காங்க. விடை பார்ப்போம். மதியாதார் முற்றம். மதியாமை கோடி பெறும். உபசரிக்காதார் மனையில் உண்ணாமை கோடி பெறும். குடிப்பிறந்தார் தம்மோடு கூடுவது கோடி பெறும். கோடான கோடி கொடுப்பினும் சொன்ன சொல் தவறாமை கோடி பெறும். விடை ஆப்ஷன் பி. தேசிய நூலக நாளை தேர்வு செய்க. விடை ஆகஸ்ட் 9ஆம் நாள். தேசிய நூலக நாளை தேர்வு செய்க. ஆகஸ்ட் 9ஆம் நாள். ராமலிங்க அடிகள் சென்னை கந்தக்கோட்டத்து முருகப்பெருமானின் மீது பாடிய பாடலின் தொகுப்பு டேஷ் நூலாகும். தெய்வமணிமாலை. தெய்வமணிமாலை. ஞானப்பச்சிலை என்று வள்ளலார் கூறும் மூலிகை எது? ஞானப்பச்சிலை என்று வள்ளலார் கூறும் மூலிகை சிங்கவல்லி. சிங்கவல்லி. முன்னீர் வழக்கம் மகிழ்வோதில்லை என்று கூறும் நூல் எது? தொல்காப்பியம். தொல்காப்பியம். பண்டை காலத்து துறைமுக நகரங்கள் பற்றி கூறும் நூல் எது? பட்டினப்பாலை. பட்டினப்பாலை. ஆற்றூர் பேச்சு வழக்கில் டேஷ் என மருவி உள்ளது. ஆற்றூர் பேச்சு வழக்கில் ஆத்தூர் என மருவி உள்ளது. பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் யார்? பெருந்தலைவர் காமராசர். பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் பெருந்தலைவர் காமராசர். தமிழ் செய்யுள் கலம்பகம் என்னும் நூலை தொகுத்தவர் யார்? ஜி.யு. போப். ஜி.யு. போப். வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் யார்? விடை பாவலரேறு பெருஞ்சித்திரனார். சதுர அகராதி என்னும் நூலை இயற்றியவர் வீரமாமுனிவர். சதுர அகராதி என்னும் நூலை இயற்றியவர் வீரமாமுனிவர். கழுகுமலை வெட்டுவான் கோவில் சிற்பங்களை அமைத்தவர்கள் யார்? கழுகுமலை வெட்டுவான் கோயில் சிற்பங்களை அமைத்தவர்கள் யார்? பாண்டியர்கள். புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்டவை மெய்கீர்த்தி. புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்டவை மெய்கீர்த்தி. பொறுத்துக கொடுத்திருக்காங்க. விடை பாருங்க. தத்துவ தரிசனம் வள்ளிக்கண்ணன். பிடிசாம்பல் அண்ணா. தாலாட்டு ஜெயகாந்தன். மிட்டாய்க்காரன் கி. வா. ஜெகநாதன். விடை ஆப்ஷன் டி. சரியான இணைகளை தேர்ந்தெடுக. விடை 1 மற்றும் 3. அது என்னன்னா பகுத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயண கவி. காந்திய கவிஞர் ராமலிங்கனார். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். முடியரசன் இயற்றாத நூல் எது? நீலமேகம். முடியரசன் இயற்றாத நூல் நீலமேகம். பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிப்படாது என பாடியவர் பாரதிதாசன். பாரதிதாசன். கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் என்றவர் யார்? பாரதிதாசன். கீழ்கண்டவற்றுள் சரியான பழமொழியை கண்டறிக. நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும். நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும். மோனைத்தொடை டேஷ் வகைப்படும். 8 வகைப்படும். மோனைத்தொடை 8 வகைப்படும். புனிதமுற்று மக்கள் புதுவாழ்வு வேண்டில் புத்தக சாலை வேண்டும் நாட்டில் யாண்டும். இப்பாடல் அடிகளில் அமைந்துள்ள மோனை சொற்களை எழுதுக. விடை புனிதமுற்ற புத்தக சாலை. எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. கண்ணகி கட்டுரை எழுதாமல் இராள். பொருள் மாறா எதிர்மறை வாக்கியம். பொருள் மாறா எதிர்மறை வாக்கியம். கட்டளை தொடர் அல்லாத ஒன்றை கண்டறிக. அரசு ஆணை பிறப்பித்தது. கட்டளை தொடர் அல்லாத ஒன்று பார்த்தீங்கன்னா அரசு ஆணை பிறப்பித்தது. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக. 5 மாடுகள் மேய்ந்தன. எத்தனை மாடுகள் மேய்ந்தன? விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக. இங்கு நகர பேருந்து நிற்கும். இங்கு நகர பேருந்து நிற்குமா? சரியான தொடரை கண்டறிக. தமிழ் மொழி உலகம் உள்ள வரையிலும் வாழட்டும். தமிழ் மொழி உலகம் உள்ள வரையிலும் வாழட்டும். சரியான தொடரை கண்டறிக.
தம்பி சங்கத்தமிழ் நூலைப் படி என்று கவிஞர் கூறினார். தம்பி சங்கத்தமிழ் நூலைப் படி என்று கவிஞர் கூறினார். சரியான அகரவரிசையை தேர்க. கோமேதகம், மரகதம், மாணிக்கம், முத்து. பெயர் சொற்களை அகரவரிசையில் எழுதுக. ஆசிரியர், ஓணான், கிளி, தேனீ, தையல், பழம், மான். தேடு வினைமுற்று சொல் எது? தேடினார். தேடுனா வினைமுற்று சொல் தேடினார். பொறுத்துக கொடுத்திருக்காங்க. விடை பாருங்க. வெண்பா செப்பல் ஓசை, ஆசிரியப்பா அகவல் ஓசை, களிப்பா துள்ளல் ஓசை, வஞ்சிப்பா தூங்கல் ஓசை. விடை ஆப்ஷன் டி. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிந்து எழுதுக. கோல்டு பிஸ்கட், தங்கக்கட்டி. கோல்டு பிஸ்கட், தங்கக்கட்டி. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிந்து பொறுத்துக. விடை பாருங்க. வௌவல் உயிரெழுத்து, கான்சனன்ட் மெய்யெழுத்து, ஹோமோகிராஃப் ஒப்பெழுத்து, மோனோலிங்குவல் ஒரு மொழி. விடை ஆப்ஷன் டி. நனந்தலை உலகம், வளையி நெமியோடு, வலம்புரி பொறித்த மாதாங்கு தடக்கை என வரும் முல்லைப்பாட்டில் இடம்பெற்ற நனந்தலை உலகம் என்பதற்கு எதிர்ச்சொல் என்ன? சிறிய உலகம். சிறிய உலகம். நனந்தலை உலகம்னா சிறிய உலகம் எதிர்ச்சொல். எடுப்பு எதிர்ச்சொல் என்ன? முடித்தல். எடுப்பு எதிர்ச்சொல் முடித்தல். தண்டலிற் பதம் இச்சொல்லை சரியாக பிரித்திடும் முறையை தேர்வு செய்க. தன்மை பிளஸ் தளிர் பிளஸ் பதம். தன்மை பிளஸ் தளிர் பிளஸ் பதம். கலம்பகம் இச்சொல்லை பிரித்து எழுதுக. களம் பிளஸ் பகம். பீலி சூட்டிய பிறங்கு நிலை நடுக்கல் என்று குறிப்பிடும் நூல் எது? அகநானூறு. பீலி சூட்டிய பிறங்கு நிலை நடுக்கல் அகநானூறு. அடைமொழியால் குறிக்கப் பெறும் நூல் எது? திருக்குறள். சரியான பதிலை தேர்வு செய்க. விடை அனைத்தும் சரி. என்னன்னா, சூடிக் கொடுத்த சுடர்கொடி என அழைக்கப்படுபவர் ஆண்டாள். விட்டுணு சித்தன் என்பவரின் வளர்ப்பு மகளே ஆண்டாள். திருப்பாவைக்கு ஆண்டாள் வைத்த பெயர் சங்கத்தமிழ் மாலை 30. நாச்சியார் திருமொழி ஆண்டாள் பாடியது. சோ அனைத்தும் சரி. ஆப்ஷன் டி. பெருமாள் திருமொழியை பாடியவர் குலசேகரர். பெருமாள் திருமொழியை பாடியவர் குலசேகரர். தான் பாடிய பதிகத்தில் 8ஆம் பாடலில் ராவணன் சிவபக்தன் ஆனதையும், 9ஆம் பாடலில் பிரம்மனும் திருமாலும் தேடிக் காணா இறைவன் என்பதையும், 10ஆம் பாடலில் புறசமயம் போலிகளை தாக்கியும், 11ஆம் பாடலில் தம் பெருமை கூறியும் பாடியவர் யார்? திருஞான சம்பந்தர். திருஞான சம்பந்தர். தொல்காப்பியம் குறிப்பிடும் நிறைமொழி மாந்தர் யார்? நிறைமொழி மாந்தர் சித்தர்கள். வாயில் இலக்கியம் என அழைக்கப்படுவது எது? தூது. வாயில் இலக்கியம் என அழைக்கப்படுவது தூது. ஆண்பால் பிள்ளைத் தமிழுக்கு பெண்பால் பிள்ளைத் தமிழுக்கும் பொதுவான பருவங்கள் எத்தனை? 7. உழவர் உழத்தியரது வாழ்க்கையில் நிகழும் நிகழ்ச்சிகளை எளிய நடையில் வெளிப்படுத்தும் சிற்றிலக்கிய வகை எது? பள்ளு. அம்புஜத்தம்பாள் எழுதிய நூல் எது? நான் கண்ட பாரதம். நான் கண்ட பாரதம். பெரிய புராணம் எந்த நாட்டின் நீர்வளத்தை சிறப்பிக்கின்றது? சோழ நாடு. பெரிய புராணம் எந்த நாட்டின் நீர்வளத்தை சிறப்பிக்கின்றது? சோழ நாடு. குமரி கண் நோய்க்கு குமரி கொடு. இதில் குமரி என்று அழைக்கப்படும் மூலிகை எது? சோற்றுக் கற்றாழை. குமரி கண் நோய்க்கு குமரி கொடு சோற்றுக் கற்றாழை. புறநானூற்றை முதலாக பதிப்பித்து வெளியிட்டவர் யார்? உ.வே.சா. புறநானூற்றை முதலாக பதிப்பித்து வெளியிட்டவர் உ.வே.சா. 3 அடி சிற்றலையும் 6 அடி பேரலையும் கொண்ட அகவற்பாக்களால் ஆன நூல் எது? ஐங்குறுநூறு. ஐங்குறுநூறு. சரியான இணையை தேர்வு செய்க. விடை விசும்பு, வானம், மதியம், நிலவு. ஆப்ஷன் சி. பொருத்தமான விடையை தருக. சிறுபஞ்ச மூலம், அற இலக்கியம், குடும்ப விளக்கு, தற்கால இலக்கியம், சீவக சிந்தாமணி, காப்பிய இலக்கியம், குறுந்தொகை, சங்க இலக்கியம். விடை ஆப்ஷன் ஏ.
இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என பாடியவர் பாரதிதாசன். இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என பாடியவர் பாரதிதாசன். திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு எது? 1812. திருமண செல்வகேசவராயரால் தமிழுக்கு கதியாவார் இருவர் என்று குறிப்பிடப்படுபவர்கள் யார்? கம்பர், திருவள்ளுவர். 8ஆம் வகுப்பு வரை படித்த இளம் பெண்களுக்கான திருமண உதவித்தொகை யாருடைய பெயரில் தமிழக அரசால் வழங்கப்படுகிறது? மூவலூர் ராமாமிர்தம். மூவலூர் ராமாமிர்தம். ஆங்கிலேயரை எதிர்த்து போர் செய்த வேலு நாச்சியார் பிறந்த ஆண்டு எது? கிபி 1730. ஆங்கிலேயரை எதிர்த்து போர் செய்த வேலு நாச்சியார் பிறந்த ஆண்டு கிபி 1730. தொல்காப்பியர் கூறும் உயிர் வகைகளுக்கான அறியும் ஆற்றலை வரிசைப்படுத்துக. உற்றறிதல், சுவைத்தல், நுகர்தல், காணல், கேட்டல், பகுத்தறிதல். ஆப்ஷன் பி. தமிழ் ஆட்சி மொழியாக திகழும் பிற நாடுகள் எவை? இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா. நம்மாழ்வார் பிறந்த இடமான குருகூர் பழம்பெயரை துறந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆழ்வார் திருநகரி. ஆழ்வார் திருநகரி. 10 பாட்டு 8 தொகை ஆகிய 2 தொகுதிகளையும் அச்சிட்டு அளித்தவர் யார்? உ.வே. சாமிநாதர். உ.வே. சாமிநாதர். டாக்டர் ரா. பி. சேதுப்பிள்ளை எழுதிய ஆய்வு நூல் எது? ஊரும் பேரும். ஆய்வு நூல் ஊரும் பேரும். தமிழ் பயிலும் ஆர்வமிக்க மாணவர்களுக்கு தம்முடைய இல்லத்திலேயே தமிழ் கற்பித்ததுடன் அவர்களை இயற்றமிழ் மாணவர் எனவும் பெயரிட்டு அழைத்தவர் யார்? பரிதிமாற் கலைஞர். பரிதிமாற் கலைஞர். தொல்லியல் ஆய்வு நடைபெற்ற ஆதிச்சநல்லூர் எந்த மாவட்டத்தை சார்ந்தது? தூத்துக்குடி. தூத்துக்குடி. ஈ.வே. ராவுக்கு பெரியார் என்னும் பட்டமும் தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் என்ற பட்டமும் எங்கு எப்போது வழங்கப்பட்டது? விடை ஆப்ஷன் சி. 1938 நவம்பர் 13 சென்னை மற்றும் 27/6/1970 யுனெஸ்கோ மன்றம். நடனக்கலையில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்ட திருநங்கை யார்? நர்த்தகி நடராஜ். நர்த்தகி நடராஜ். பொங்கற் புதுநாளில் மாண்பினை எந்த இதழ் மூலம் அண்ணா விளக்கினார்? பொங்கற் புதுநாளின் மாண்பினை எந்த இதழ் மூலம் அண்ணா விளக்கினார்? காஞ்சி. கவிஞர் மு. மேத்தாவுக்கு சாகித்ய அகாடமி விருது எந்த நூலுக்காக வழங்கப்பட்டது? விடை ஆகாயத்துக்கு அடுத்த வீடு. ஆகாயத்துக்கு அடுத்த வீடு அப்படிங்கிற நூலுக்காக மு. மேத்தா அவர்களுக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது.